நீங்க சொல்ற வாதத்தின்படி ராமர் இங்குதான் பிறந்தார் நீதிமன்றம் ஏற்றுச்சா? ராமர் இங்குதான் பிறந்தார் என்பது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதா என்பதை விட இந்த நாட்டின் 100 கோடி மக்கள் இந்துக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்பர் 1. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ராமர் கோயில் எப்படி இவ்வளவு வேகமா கட்டப்பட்டதோ அதே மாதிரி ஒரு மசூதி கட்டி அதையும் பிரதமர் திறந்து வைத்தா ஒரு மத நல்லிணக்கம் அடையாளமா இருக்கும்ல. இது ஒரு நீதிமன்றத்தின் கதவுகளை இந்துக்கள் தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்க பாபர் மசூதி கதவு தட்டி ராமர் சிலையும் வச்சாங்கல்ல. இல்ல, நீங்க சுதந்திர இந்தியாவிற்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாபர் மசூதி இடித்தது சரி அப்படிங்கிறீங்க. திரும்பவும் நான் சொல்றேன், பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தவறு என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஒன்றை சரி, அந்த இடித்த தவறை செய்தவர்கள் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்க? திரும்பவும் நான் சொல்றேங்க, ஆர்எஸ்எஸோ இல்ல பாஜகவோ இஸ்லாமியர்களை ஏத்துக்கிறாங்களா? தாராளமா ஏற்றுக்கொண்டதுனால தானே நான் போய் அங்க பயிற்சி எடுக்க. நீங்களே சொன்னீங்க, ஒருத்தர் அமைச்சர்களாக எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக பாஜகவில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதையும் தாண்டி கேண்டிடேட்டா எத்தனை இஸ்லாமியர்களை பாஜக நிறுத்துறாங்க. ஒருத்தர் சொல்ல முடியுமா உங்களால? உங்களுடைய கேள்வி நியாயமானது. மாட்டுக்கறி வச்சிருந்தா அவங்கள கொலை பண்றது, மசூதிக்கு மேல ஏறி நின்று காவி குடி கட்டுறது, இது இல்லாம வாழ்வியலா? இது வாழ்வியல் அல்ல, இது மனிதநேயமற்ற செயல், அது மிருகத்தனமான செயல். இல்ல, பாஜகவில் சேர்ந்த பிறகுதான் உங்களுக்கு தேச பக்தி வருதா, தேச நலன் வருதா? நீங்க தௌஹீத் ஜமாத்ல இருக்கும்போது ராமர் கோவில் கட்டது சரின்னு பேசுனீங்களா? நியாயமான கேள்வி. நீங்க மூவர்ண கொடியின் பக்கம் இருக்கிறீங்களா இல்ல காவி கொடி பக்கம் இருக்கிறீங்களா? இந்தியாவுக்கு 3 வர்ண கொடி இருக்கு. ஆனா முஸ்லீம் லீக்குக்கு பச்சை கொடியில நிலா போட்டிருக்கு. அப்போ அதை ஏத்துக்குவீங்களா இதை ஏத்துக்குவீங்களான்னு கேட்டா எப்படி இருக்கும்? இந்த தேசத்தின் அடையாளம் பச்சை கொடி தான், கருப்பு சிவப்பு தான் அப்படின்னு திமுகவோ முஸ்லீம் லீகோ சொல்லல, ஆர்எஸ்எஸ் சொல்றாங்களா? அதான் கேட்கிறேன். தேசத்தின் அடையாளம் என்பது அதாவதுங்க அடிப்படையில் இந்துத்துவத்தை ஏத்துக்கிற நீங்க இந்துவாகவே மாறிடலாமே. சார், நான் இந்து தான் சார், எப்படி மாறுறது? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பாஜகவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வாழ்க வளமுடன். சமீபத்தில் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டு அந்த முழுமையடையாத ராமர் கோயிலுக்கு திறப்பு விழா நடந்தது. பிரதமர் அதில் கலந்துக்கிட்டாரு. பாஜகவின் சிறுபான்மையினர் அணியில் இருக்கிறீங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கேள்விதான். சமீபத்தில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோவில் 1520களுக்கு பிறகு வந்த பாபருடைய படையெடுப்பு, முகலாயருடைய படையெடுப்பில் அங்கிருந்த ராமர் கோவில் இடிக்கப்பட்டு அங்கு மசூதி உருவாக்கம் பெற்றது. அப்ப எந்த இடத்தில் ஆரம்பத்தில் எது இருந்ததோ அந்த இடத்தில் அதுவாகவே இருப்பதுதான் அது நீதி. அந்த அடிப்படையிலே நம்முடைய உச்சநீதிமன்றம் அழகான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அகழ்வாராய்வின் அடிப்படையிலும் பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையிலும் பாபருடைய காலத்தில் அவருடைய தளபதியாக இருந்த மீர்பாகினுடைய தலைமையின் கீழ்தான் அங்கு கோவில் இடிக்கப்பட்டு பிறகு அந்த இடத்துல மசூதி கட்டப்பட்டது. இல்லை, பல வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது. அங்கே கோயில் இருந்ததா இல்லையா அப்படின்ற பல விவாதங்கள். எந்த தீர்ப்புல எந்த ஆதாரங்களும் சுட்டி காட்டல. பெரும்பான்மை மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில அப்படிதான் தீர்ப்பு இருக்கு இல்லையா? இந்த வாதமே முதல்ல தவறான வாதம். அதாவது நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, எந்த இடத்தில் பாபர் மசூதி இருந்ததோ அதன் கீழ் கட்டிடம் இருந்திருக்கிறது. சரி, அந்த கட்டிடம் என்னவாக இருந்தது அப்படின்றத யாராவது இங்க உள்ள எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்கல்ல, ராமர் கோயில் வரக்கூடாது அல்லது பாபர் மசூதி இடிச்சது தவறா, இல்லது அங்க இருந்தது கோவிலே கிடையாது, அது வெறும் கட்டிடம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு, அங்க ஒரு ஆலயம் வடிவில் இருக்கிறது ஆனா அது ராமர் கோவிலா அப்படின்னு தெரியல, இப்படிலாம் கேள்வி வைக்கக்கூடியவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். ஒரு முறை என்னோடு அயோத்தியா நகரத்திற்கு வாங்க. எந்த இடத்தில் இப்போது ஸ்ரீராம ஜென்ம பூமியில அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறதோ அதன் அருகில் அகழ்வாராய்ச்சியில் என்னவெல்லாம் எடுத்திருக்கிறார்களோ அதை அடுக்கி வைத்திருக்கிறாங்க, பார்வைக்கு, மக்கள் பார்வைக்கு. நீங்க அதை பார்க்கும்போது உங்களுடைய மனசாட்சி சொல்லும், அங்க இருக்கக்கூடிய கோவில் சிற்பங்கள், கோவிலுடைய தூண்கள்,
அந்த ஒவ்வொரு தூண்கள்லையுமே நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழங்கால கோவில் எப்படி ஒவ்வொரு தூண்லையும் செதுக்கி வச்சிருப்பாங்களோ ஒவ்வொரு சிலைகள், இவை அத்தனையுமே அங்க அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் இடித்து தரைமட்டமாக்கிய பிறகுதான் அந்த இடத்தில் மசூதி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இஸ்லாமியர்களின் நம்பிக்கைப்படியும் அங்க தொழுவது தவறு. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, எந்த இடத்தில் பிற மதத்தினர் வழிபாடு நடத்துகிறார்களோ, புனிதம் என்று கருதுகிறார்களோ, அங்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது. அப்ப பாபர் என்று சொல்லக்கூடியவரோ அதற்கு பின்னால் வந்த முகலாயர்களோ தங்களுடைய ஆதிக்கத்தை, ஆளுமையை காட்டுவதற்காக, படைபலத்தை காட்டுவதற்காக அங்க இருக்கக்கூடிய இந்து கோவில்களை இடிக்கிறதோ அல்லது இந்துக்களுடைய அந்த கலாச்சாரத்தினுடைய நம்பிக்கைகளை சிதைப்பதோ அவர்கள் செய்துவிட்டு பிறகு அங்கு ஒரு மசூதி கட்டினால் அது மசூதியே அல்ல. அதை எப்படி இஸ்லாமியர்கள் வழிபட முடியும்? அதன் கீழாக ஒரு கட்டிடம் இருந்திருக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. அது என்ன இருக்கலாம் அப்படின்றத இப்ப நீங்க பாருங்க. நீங்க சொல்ற வாதத்தின்படி ராமர் இங்குதான் பிறந்தார் நீதிமன்றம் ஏத்துச்சா? ராமர் இங்குதான் பிறந்தார் என்பது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதா என்பதை விட இந்த நாட்டின் 100 கோடி மக்கள் இந்துக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்பர் 1. 100 கோடி ஏற்றுக்கிட்டா சரி. நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும் நீங்க. 2வது, இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு அப்படின்னு சொல்றத ஏதோ பெரும்பான்மை மக்கள் சொல்லிட்டாங்கன்றதுக்காக கிடையாது. அந்த நம்பிக்கையில் என்னவெல்லாம் வருதுன்னா 1818 இருந்து நீதிமன்றத்தின் கதவுகளை இந்துக்கள் தட்டி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாட்டில் வாழ்ந்த இந்துக்கள் முகலாயர்கள் படையெடுப்புல எங்களுடைய கோவிலை இடிச்சிட்டாங்க, எங்களுக்கு வழிபடுவதற்கான உரிமையை கொடுங்கன்னு 1818, ஏன்னா முகலாயர்களுடைய வீழ்ச்சி, ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்த பிறகு நீதிமன்ற அந்த கட்டமைப்புகள்ல வரும்போது அவங்க போராடுறாங்க. நீதிமன்றத்தின் கதவுல மட்டும் தட்டல, அங்க பாபர் மசூதி கதவு தட்டி ராமர் சிலையும் வச்சாங்கல்ல. இல்ல, நீங்க சுதந்திர இந்தியாவிற்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்லுவது சுதந்திர இந்தியாவிற்கு முன்னால் 1818 முகலாயர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஆங்கிலேயருடைய ஆட்சி வருகிறது. அவர்கள் ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக சில விஷயங்களை அணுகலாம் என்று வரும் பொழுது அயோத்தியில் உள்ள இந்துக்களும் இந்த தேசத்தில் உள்ள பல இந்து சம்பந்தப்பட்ட குருமார்களுமே நீதிமன்றத்தை அணுகி எங்களுடைய ராமர் கோவில் இங்கு இருந்தது, அந்த கோவிலை மீட்டு தாருங்கள் என்று அவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். 1818 தொடங்கிய அந்த நீதிமன்ற போராட்டம், சட்ட போராட்டம் என்பது 1863 ஆங்கிலேய அந்த நீதிமன்றம் சொல்லுகிறது, எங்கு மசூதி இருக்கிறதோ அது பக்கத்தில் ராமர் கோவில் கட்டலாம் என்று சொல்லி அவர்கள் முதல்ல அந்த உண்மையை ஏற்றுக்கிறாங்க. நான் சொல்றது ஆங்கிலேய நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அங்கு ஒரு பகுதியில ராமர் கோவிலை வைத்து அங்கு பூஜை நடக்கிறது, வழிபாடு நடக்கிறது. இது நீண்ட நெடிய காலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனையை ஒரு பிரிவினையாக ஆக்குவதற்குத்தான் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில ஆங்கிலேய ஆட்சியில முடிவு செய்யப்பட்டது. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அந்த உண்மையை உணர்ந்தார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆரம்பத்தில் இந்து மக்களுடைய அந்த நம்பிக்கையை சிதைத்து விடக் கூடாது என்ற நம்பிக்கை இருந்ததுனாலதான் அந்த கோவிலுக்கு வழிபாட்டுக்கு திறந்து விட்டாங்க. அந்த கோவிலுக்கு உண்டான எல்லா கட்டங்களிலும் செய்தார்கள். இஸ்லாமிய வாக்கு வங்கி வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யையும் சொன்னாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? மீண்டும் அதே இடத்தில் நாங்கள் கட்டி கொடுப்போம்னு அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் சொன்னார். ஆனா அது உண்மையா? இன்னைக்கு திரு ராகுல் காந்தி சொல்றாரு, ராமர் கோவில் கட்டப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம், தீர்ப்பு வந்த பொழுது நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அப்ப மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய நீங்கள் அன்றைக்கு என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு, பாரதிய ஜனதா கட்சி இரட்டை நிலைப்பாடு இல்ல, ஆரம்ப காலத்தில் ஒரே நிலைப்பாடு பிஜேபிக்கு. பாபர் மசூதி இடித்தது சரி அப்படிங்கிறீங்க. திரும்பவும் நான் சொல்றேன், பாபர் மசூதி இடிக்கப்பட்டது தவறு என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஒன்றை சரி, அந்த இடித்த தவறை செய்தவர்கள் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்க? திரும்பவும் நான் சொல்றேங்க, இடித்தது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இடிக்கிறார், லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து இதற்கு மேல் நம்மால் இதை இழந்து விடுவோமோ நம்முடைய ஜென்மபூமி என்ற அந்த விரக்தியின் அடிப்படையில் செய்த ஒரு தவறான செயல். அதுல மாற்று கருத்து இல்லை, அது நீதிமன்றம் சொல்லி இருக்காது. ஆனால் அதில் நியாயம் இருக்கா இல்லையா அதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். 500 ஆண்டு காலத்தின் இயக்கம், சட்ட போராட்டம், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து 1818 இருந்து உங்களுக்கு இன்னைக்கு 2019 வரைக்கும்னா எவ்வளவு 200 ஆண்டுகள் சட்ட போராட்டம் பண்றாங்க. பிஜேபி முன்னெடுத்ததா ஏன் தவறா கற்பிக்கிறீங்க? இல்ல, பிஜேபி முன்னெடுக்கலையா? அப்ப இத கிடையாதுங்க, இது இந்துக்களுடைய போராட்டம். அப்ப பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த பரிசு விழாவில் கலந்துக்கிறாரு. அவர் ஒரு ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர், இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறார். அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டதில் அவரும் ஒரு நபராக ஆரம்பத்திலிருந்து குரல் எழுப்பியவர், அதற்காக போராட்டங்கள்ல முன்னெடுத்தவர். அந்த தியாகத்தில் பங்கெடுத்த அடிப்படையில இந்துக்கள் பெரும்பான்மையாக அவர் அதை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் ஏற்றிருக்கிறாரே தவிர இதை பிஜேபி தான் முன்னெடுத்துச்சுன்னு கிடையாது. 1818 இருந்து இந்துக்களின் போராட்டம், அந்த போராட்டத்தினுடைய வலிமை, அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க கொண்டு வந்தோம். எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒன்றாக ஆர்டிகல் 370 நீக்கணும், அதே போன்று ராமஜென்ம பூமியில் ஸ்ரீராமர் அவருடைய கோவிலை கட்டணும்,
அதே போன்று பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது, இது அத்தனையுமே வெறும் பிஜேபியுடைய கொள்கை முழக்கம் கிடையாது. இந்த நாட்டின் எல்லா மக்களுடைய கொள்கை முழக்கம். ராமர் கோவில் கொட்ட வேண்டும் என்பது 100 கோடி இந்துக்களுடைய கொள்கை முழக்கம், நீண்ட காலத்தினுடைய போராட்டம். அதை பிஜேபி எடுக்கிறது. பொது சிவில் சட்டம் என்பது ஒரு சட்டம், ஒவ்வொருவருக்கும் மத அடிப்படையில் இந்த நாட்டை பிரித்து விடக்கூடாது. அப்படி பிரிச்சதுனாலதான் பாகிஸ்தான் ஒன்று இழந்தோம், பங்களாதேஷ் ஒன்று இழந்தோம். எதிர்காலத்தில் இப்படி இழந்து விடக்கூடாது என்றால் எல்லோருக்கும் ஒரே சட்டம் என்ற அடிப்படையில் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வருவோன்றது எங்களுடைய நிலைப்பாடு. ஆர்டிகல் 370 என்ற பெயரில் இந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் கபலீகரம் செய்து காஷ்மீரில் எப்பொழுது பார்த்தாலும் தீவிரவாத தாக்குதல் என்னும் பொழுது அதை நீக்கிய பிறகு இன்றைக்கு காஷ்மீர் மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள் பாதுகாப்பா இருக்காங்க, வளர்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க, தீவிரவாத தாக்குதலில் ஒடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே தேச நலனை முக்கியத்துவப்படுத்தியும் இந்த பண்பாட்டின் கலாச்சாரத்தை முக்கியத்துவப்படுத்தி எடுத்ததே தவிர இதுல என்ன அரசியல் நோக்கம் இருக்கு? இல்ல, பாஜகவில் சேர்ந்த பிறகுதான் உங்களுக்கு தேச பக்தி வருதா, தேச நலன் வருதா? நீங்க தௌஹீத் ஜமாத்ல இருக்கும்போது ராமர் கோவில் கட்டது சரின்னு பேசுனீங்களா? நியாயமான கேள்வி. கடந்த கால என்னுடைய பேச்சுக்களை நான் இன்னும் அழித்து விடாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராக பேசும் பொழுது நிறைய பேர் இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடந்த கால வீடியோவை எடுத்து போட்டு, பார்த்தீர்களா இவரே பிஜேபி எதிர்த்திருக்கிறார், இவரே RSS எதிர்த்திருக்கிறார், இவர் இன்னைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்தி பேசுகிறார் அப்படின்னு. இதுல முதலாவது வாதம், இப்படி சொல்லுவதற்கு எந்த இஸ்லாமிய அமைப்புக்கும் முதல்ல தகுதி கிடையாது. ஏன்னா இவர்கள் 5 ஆண்டு காலம் ஜெயலலிதா அவர்கள் பின்னால போவாங்க, 5 ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் பின்னால போவாங்க. அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பின்னால் போகும் பொழுது ஒரு காரணம் சொல்லி, பிறகு கலைஞர் அவர்கள் பின்னால போகும் பொழுது ஒரு காரணம் சொல்லி, பிறகு இவர்கள் தனிச்சு நின்றா அதுக்கு ஒரு காரணம் சொல்லி, இப்படி சொல்லக்கூடிய இவர்கள் என்னை பற்றி பேசுவதற்கு முதல்ல யோக்கியதை இல்லாதவர்கள் அரசியல் ரீதியாக. சரி, நான் என்ன பார்க்கறேன்னா, நான் ஒரு இஸ்லாமிய கல்வியை கற்றவன் என்ற அடிப்படையில ஒரு அடிப்படை உண்மையை நான் புரிந்திருக்கிறேன். என்னன்னா, காலம் காலமாக RSS என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. அதே போன்று இப்ப நான் சொன்ன இந்த ராமஜென்ம பூமியினுடைய வரலாறு, இந்த வரலாறை சொல்லாமல் நம் மசூதியை இடித்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது சக இஸ்லாமியனாக நானும் கோபப்பட்டேன், நானும் எதிர்த்து பேசியிருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திருக்குரான் சொல்லுகிறது, உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் என்றால் அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனல் ஹஸனா, 2 சாரார்கள் சொல்லுவதை கேட்டு அதில் எது உண்மையோ எது நியாயமோ அந்த தர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். இது திருக்குரானுடைய கட்டளை. அப்ப திருக்குரானை கற்றறிந்த நான் ஒரு சார்பாகவே பேசுவதை கேட்கிறேன், ஜவாஹிருல்லா பேசுவதை கேட்கிறேன், இஸ்லாமிய மதகுரு மக்கள் பேசுற கேட்கிறேன், அதை வெள்ளிக்கிழமை பயான்கள்ல கேட்கிறேன். இப்ப நான் கற்றதும் அதுதான். எதிர்த்தரப்பு RSS என்ன நம்மளை பத்தி பேசுறாங்க அதை நான் கேட்டதே கிடையாது. பிஜேபி நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க அது ஒரு பிஜேபி காரன்ட்ட போய் கேட்டதே கிடையாது. இவர்கள் சொல்லுவதை கேட்டு காங்கிரஸ் RSS பத்தி பேசினா காங்கிரஸ் சொன்னதை கேட்டு நாங்க நம்பணும். திமுக பிஜேபியை பத்தி விமர்சிச்சால் ஓ இதுதான் பிஜேபின்னு நாங்க திமுக சொன்னதை கேட்டோமே தவிர நேரடியாக அதை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. திருக்குரானுடைய அந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் சிந்தித்து, ஏன் ஒரு சார்பாவே நம்ம பேசுறோம், ஏன் எதிர்த்து கொண்டே இருக்கிறோம்? உண்மையாகவே நாம் ஒரு இறை நம்பிக்கையாளன்னா எதிர்த்தரப்புல அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் RSS என்று சொல்லக்கூடிய ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தை நான் அணுகி அவர்களுடைய கருத்து என்ன, இஸ்லாமியர்கள் மீது உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய சிந்தனை என்ன என்பதை போன்று அவங்கள்ட்ட நிறைய விவாதிச்சிருக்கிறேன். பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை, மூத்த தலைவர்களை சந்திச்சு உங்களுக்கு இஸ்லாமியர்களை பற்றி, கிறிஸ்தவர்களை பற்றி, சிறுபான்மை மக்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, நீங்க எங்களை நசுக்க போறீங்க, இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற போறீங்க, எங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்க போறீங்கன்னா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நிறைய கலந்துரையாடல்கள், 2 ஆண்டு கால கலந்துரையாடல், புத்தகங்கள் அவங்க கொடுத்து அதை படித்து அதன் அடிப்படையில் கேள்வி பதில்னு ஏதோ எடுத்தம் கவிழ்த்து நான் பாரதிய ஜனதா கட்சியில போகல. நான் ஒன்றை உண்மை என்றை புரிந்து கொண்டு, நான் புரிந்து கொண்டதை இஸ்லாமிய சமூகத்துல பல தலைவரிடத்துல கேள்விகளாக வைக்கும் பொழுது அவர்கள்ட்ட பதில் இல்லை, மழுப்புகள் இருந்தது, சமாளிப்புகள் இருந்ததை தவிர நான் கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லாத பொழுதுதான் எனக்கு புரிந்தது இவர்கள் எதை பேசுகிறார்களோ அது உள்நோக்கத்தோடு பேசுகிறார்கள். அப்ப தேச ஒற்றுமைக்கும் தேசத்தினுடைய முக்கியத்துவத்தில் இஸ்லாமியர்களை இணைப்பதற்கும் இவர்கள் எதிராக இருக்கிறார்கள். காலங்காலமா வாக்கு வங்கிக்காக திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் கூஜா தூக்குவதற்கு தான் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறார்களே தவிர இவர்களால் இந்த சமூகத்திற்கு எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டுதான் நான் உறுதியான முடிவெடுத்து அந்த அடிப்படையில் RSSல போய் நான் பயிற்சி பெற்றேன். 1 வார காலம் பிராத்மிக் பயிற்சி பெற்றிருக்கிறேன். பிறகு 1ஆம் ஆண்டு பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு தெரிந்து தென்னிந்தியாவிலே 1-2 பேர்கள் நான் ஒரு ஆள், தமிழகத்திலே முதன்மையானவனாக நான் RSS பயிற்சியை பெற்றிருக்கிறேன். எதற்காக உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு முதல்ல தெரியணும்ல. இப்ப நான் சொன்னல அயோத்தியில போய் பாருங்கன்னு சொல்றேன்ல, அயோத்தியில போய் பாருங்கன்னு சொல்றதா இருந்தா நான் பார்த்து நான் அதை நம்பி அதை உண்மை என்று இருந்தால் மட்டும்தான் நான் நெஞ்சுரத்தோடு பேச முடியும். நான் சும்மா பிஜேபி என்பதற்காக சொம்பு தூக்குற ஆள் கிடையாது. தப்புன்னு சொல்லுவேன். மீண்டும் நீங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பேசுறீங்க.
ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் சொல்றாங்க. சரி, அது நீங்க இந்த கட்டிடம் என்னவாக இருந்தது என்பதை போய் பாருங்க. அது கோவிலா இல்லையா, அது சிலையா இல்லையா, அது தூணா இல்லையா, மசூதியா? இன்றைய இந்தியாவில் எந்த கட்டடத்தை இடிச்சிட்டு கீழே ஒன்று தோணுனாலும் இது ஒரு கட்டம் இருக்கலாம் சார். ஏங்க அதுக்காக அது கோயில் சொல்லுவீங்க. எல்லா இடத்தையும் இந்துக்களுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறது இல்லைங்க, அது அவங்க ஜென்ம பூமிங்க. எப்படி இஸ்லாமியர்களுக்கு மக்காவும் மதினாவும் புனித பூமியும், அதை தவிர்த்து இந்த இந்தியாவில் உள்ள எவ்வளவு பெரிய மசூதியாக இருந்தாலும், எவ்வளவு பல நூற்றாண்டுகள் கட்டப்பட்டிருந்தாலும் அது புண்ணிய பூமி இஸ்லாமியர்களுக்கு கிடையாது, அது மசூதி. இப்ப கிறிஸ்டியன் ஆனா ராம ஜென்ம பூமிக்கு அயோத்தி தான் இருக்கு, அங்குதான் ராமர் பிறந்தார் என்பது அவருடைய இதிகாசத்துல இருக்கு, ராமாயணத்துல இருக்கு, சராயு நதிக்கரையின் பக்கத்துல எல்லாமே உண்மை இருக்கு. அதான் ராம ஜென்ம பூமி. இப்ப கிருஷ்ண ஜென்ம பூமியும் என்ன பண்ணலாம் சார்? அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். அதாவது அயோத்தியாக இருக்கட்டும், காசியாக இருக்கட்டும், மதுராவா இருக்கட்டும், இந்த 3 இடங்களில் கட்டப்பட்டு இருக்கிற பள்ளிவாசல் நீண்ட காலமாகவே பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்குது. நான் சொல்றது பிஜேபி வந்த பிறகு 1980 இருந்து கிடையாது. இந்த பாரதம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் இருந்து இந்த 3 தலங்கள் மிகப்பெரிய சர்ச்சைக்குரியாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்க கேரளா மாநிலத்துக்கு போங்க, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட மசூதி இருக்கு. அதை யாரும் சொந்தம் கொண்டாடல, யாரும் பிரச்சனை பண்ணல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஹிந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தானே கட்டுவாங்க, அது கட்டிட கலை. அது இப்ப பிறகு துருக்கியர்கள் வந்த பிறகுதான் இந்த மினாரா அந்த மாதிரி இந்த டூம் கோபுரம் அப்படிலாம் இருந்துச்சு. முதல்ல அப்படிதான் ஒரே மாதிரி ஒரு கட்டடம் மாதிரி தான் இருக்கும். அதை யாரும் கீழக்கரையில் இருக்கு, ஒரு 800 ஆண்டுகளுக்குள்ள மசூதி இருக்கு, முகலாயர்கள் கட்டல. அது அங்க உள்ள மன்னர்களே கல்லு மண்ணெல்லாம் கொடுத்து அங்க உள்ள இஸ்லாமியர்கள் அன்னைக்கு கட்டினது. அதை யாருமே சொந்தம் கொண்டாடல. அதுல வந்து சொல்லப்போனா இந்துக்களே போய் வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்குறாங்க, இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. முகலாயர்கள் படையெடுப்புல எங்கெல்லாம் இந்துக்களுடைய மிக முக்கிய புண்ணிய பூமியாக காசியும் மதுராவும் அயோத்தியும் இருக்கிறதோ அந்த இடத்தில் உள்ள கோவில்களை முற்றிலுமாக இடித்து அல்லது அதில் ஒரு பகுதியை சிதைத்து விட்டு அங்கு அவர்கள் மசூதியை கட்டினால் அன்றைக்கு அவர்களால் எதிர்க்க முடியாவிட்டாலும், பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எதிர்த்து நியாயம் கிடைக்காவிட்டாலும், இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நீதியின் அடிப்படையிலாவது எங்களுக்கு அதை பெற்றுத்தார்கள் என்று நீதிமன்றத்துக்கு போவதில் தவறு இல்லை அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் அரசியல் ரீதியான வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம், நீங்கள் வேறு சித்தாந்தம், நான் வேறு சித்தாந்தமா இருக்கலாம். ஆனா இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் நீதி பரிபாலனம் செய்யக்கூடியதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அதுல என்ன நியாயம் இருக்கிறது? அப்புறம் எப்படி சமூக நல்லிணக்கமும் சமத்துவமும் கிடைக்கும்? இல்ல, நீதிமன்றம் சொல்றதை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப சமூக நல்லிணக்கம் நீங்க சொல்றீங்க இல்லையா? இப்போ இஸ்லாமியர்களுக்கு, இஸ்லாமிய அமைப்புக்கு தனியாக மசூதி கட்டுறதுக்காக ஒரு இடம் வழங்கப்பட்டது. ஒரு 5 ஏக்கரில் ரொம்ப தூரம் தள்ளி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இப்போ அங்கே ஒரு மசூதி கட்டி, ராமர் கோயில் எப்படி இவ்வளோ வேகமாக கட்டப்பட்டதோ அதே மாதிரி ஒரு மசூதி கட்டி அதையும் பிரதமர் திறந்து வைத்தா ஒரு மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக இருக்கும்ல? அது கண்டிப்பாக, அதை நானுமே எதிர்பார்க்கிறேன். இது வந்து ஒரு அரசு கட்டுவது கிடையாது. இப்போ இந்த ராமர் கோவில் கட்டப்பட்டு இருக்கிறது என்றால் அது தீர்த்த சேத்ரா ட்ரஸ்ட் அப்படின்ற பிரதமர் வந்து திறந்து வைக்கிறார். அதே போன்று இங்கேயும் ஒரு ட்ரஸ்ட் அமைத்திருக்கிறார்கள். மார்ச்சிலிருந்து அதற்கான கட்டுமான பணிகள் ஸ்டார்ட் ஆக போகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அதற்கு வந்து குறிப்பாக சவுதி அரேபியாவிலிருந்து கூட மிகப்பெரிய உலமாக்கள், முக்கியவர்கள் எல்லாம் வர வைக்க போறாங்க. பல இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து நான் முடிக்கிறேன். இது அந்த ட்ரஸ்ட் செய்யணும். இதுல வேகம் காட்டினார்கள்னா அந்த ட்ரஸ்ட் வேகம் காட்டியது, வேகமா கட்டினாங்க. இந்த ட்ரஸ்ட் வேகம் காட்டல. ஆனா இப்பொழுது அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள், மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ட்ரஸ்ட் தான் காரணம்னா பிரதமருடைய வேகம் அதுக்கு ஒரு காரணம் இல்ல? அந்த வேகத்தையும் அதுல காட்டலன்னு சொல்றேன். உங்களுடைய வாதம் நியாயமானதா நீங்களே யோசிங்க. ஒரு ட்ரஸ்ட் அவர்கள் வேகமா வசூல் பண்ணி கட்டுறாங்கன்னா 500 ஆண்டு கால இழப்பு, அது மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. அதனால அவர்கள் முதலில் வேகமா கோவில் கட்டணும்னு அந்த ட்ரஸ்ட் முடிவு பண்ணி கட்டுறாங்க. அந்த கோவிலுக்கான முயற்சியில பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பங்கும் இருக்கிறது. ஒரு சாதாரண இந்து மதத்தின் நம்பிக்கையில் அவரும் ஆரம்ப காலத்துல போராடி இருக்கிறார், அங்க ராமஜென்ம பூமியில கோவில் கட்டப்பட வேண்டும் என்று. அதனுடைய பங்களிப்பை அவர் செய்கிறார். அதே மாதிரி இங்க ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்க மார்ச்ல இருந்து கட்டுமானம் பண்ண போறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை இந்த மசூதியை நாம் உடனடியாக கட்டி அது மீண்டும் ஒரு மனக்கசப்பை உருவாக்க வேண்டாம், அவர்கள் முதல்ல இழந்த கோவிலில் அவர்கள் வழிபடட்டும், பிறகு நாம கட்டுவோம், பிறகு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்கள் மார்ச்சுக்கு பிறகு கட்டப் போகிறார்கள். அப்படி கட்டும் பொழுது அந்த கோவில் கட்டுமான பணிக்கு எப்படி ராமஜென்ம பூமிக்கு நான் வந்து கோவில் கட்டுவதற்கு இஸ்லாமியர்கள்ட்ட வசூல் செஞ்சுட்டு போய் இந்துக்களுடைய அந்த கோவில் கட்ட கொடுத்தனோ, அதே மாதிரி இங்க மசூதி கட்டும் பொழுது என் தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதர இடத்துல இருந்து நான் ஒரு பெரிய தொகையை வசூல் செஞ்சுட்டு போய் அங்க மசூதி கட்டுறது கொடுப்பேன். நிச்சயமாக
பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த மசூதி திறப்பிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கட்சியினுடைய நிர்வாகியாகவும் கோரிக்கை வைப்பேன். ஒரு சக இஸ்லாமியர்களில் ஒருவனாக, இந்த நாட்டின் குடிமகனாக நான் நிச்சயமா கோரிக்கை வைப்பேன். அதுல மாற்று கருத்தே இல்லை. பிரதமர் நிச்சயமா கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராமர் கோயிலுக்கு நீங்க போவீங்களா? நான் ஆரம்பத்திலே போயிட்டு வந்திருக்கிறேன். ராமஜென்ம பூமியில அந்த கோவில் கட்டப்படும் பொழுது நான் நேரடியா போயிருக்கேன். ஏன்னா ஒரு வரலாறை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் சென்னையில உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் பேசுற மாதிரியோ அல்லது திமுகவும் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறது போன்றோ சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ நான் பேச முடியாது. நான் ஆதாரத்தின் அடிப்படையில தரவுகளை நேரடியாக பார்த்து தான் சொல்லணும். இப்ப நீங்க சொல்றீங்களா அது ஒரு கட்டடம் தான் அப்படின்ட்டு, அது உண்மையானவே கட்டடம் தானா? அது கோவிலான்றது எப்ப தெரியும்? உங்க ஸ்டுடியோல உட்காந்து பேசுறது தெரியாது. அயோத்தியில அங்க கட்டப்படக்கூடிய இடத்துல போய் பார்த்தா தெரியும். அது சரி, நான் நேரடியா போய் பார்க்கிறேன். நான் நேரடியா போய் பார்த்த பிறகுதான் உறுதியா நம்ப. அதுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்காங்க, நீதிமன்றம் இருக்கு, சட்டம் இருக்கு, அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்கல்ல. நம்ம சொல்றது என்ன? நீங்க சொல்லிதான் நடக்க போதா? திரும்பவும் சொல்றேன், சட்டம் முடிவு செய்து நீதிமன்றத்தின் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு நான் அயோத்தியாவுக்கு போறேன். அங்க இருக்கக்கூடிய உண்மை நிலையை பார்க்கிறேன். அங்க உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் பேசுறேன். இன்னும் சொல்ல போனால் அங்க நிறைய இஸ்லாமிய தலைவர்கிட்ட பேசும் பொழுது அவர்கள் சொன்னது, இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த பிரச்சனை மீண்டும் வெடித்த பொழுது இங்குள்ள இஸ்லாமியர்கள் நாங்கள் இந்த இடத்தை என்னுடைய இந்துக்களுக்கு தருவதற்கு தயாராக இருந்தோம். பக்கத்துல நாங்க அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மசூதி எங்க ஜென்மபூமி அதை அவங்க கட்ட போறாங்க. அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நாங்க அழகா ஒரு மசூதி கட்டிக்கிறோம் போது அங்குள்ள அப்பொழுதுள்ள இந்துக்களும் அதில் உடன்பட்டு இருந்தார்கள். ஆனால் அன்றைய காங்கிரஸ் அரசு எங்களை தடுத்தது. அதுக்கு நாங்க ஒத்து போகும் பொழுது இஸ்லாமிய தலைவரை அன்றைய காங்கிரஸ் அரசு கைது செய்தது. எங்களை நசுக்கினார்கள், நீதிமன்றத்துக்கு போக நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதனால நிர்பந்திக்கப்பட்டதுனால நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம். அது சம்பந்தமா வழக்காடணுமே தவிர ராமஜென்ம பூமி கோவில் கட்டுமான பணி துவங்கும் பொழுது யார் அந்த முகமது இக்பால் நினைக்கிறேன், முகமது இக்பால் என்று சொல்லக்கூடியவர் தான் அந்த கேஸை நடத்தினவர். அவரை முதலிடாக கூப்பிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தி அவருமே அதுல பங்கெடுத்தார். அப்போ கடந்த கால கசப்புகளை மறந்து விட்டு இனி நாம் ஒரு பாரதத்தினுடைய உன்னதமான ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துவோம்னா அவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்களே தவிர இல்லைன்னா அவரை எதிரியை பார்த்திருக்கலாமே, அப்படி பார்க்கலையே. அதனால ஸ்ரீராம கோவில் என்பது இந்த நாட்டின் ஒற்றுமை உணர்வின் ஒரு அங்கமாக பார்க்கணுமே தவிர அதில் இந்துக்களுக்கான வெற்றியோ அல்லது இஸ்லாமியர்களுக்கான வெற்றியோ கிடையாது. அது இந்த தேசத்திற்கான வெற்றி. நீங்க பாஜகவை ஏத்துக்கிட்டீங்க, பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு பல விவாதங்களுக்கு பிறகு RSS ஏத்துக்கிட்டீங்க. RSSஓ இல்ல பாஜகவோ இஸ்லாமியர்களை ஏத்துக்கிறாங்களா? தாராளமா ஏற்றுக்கொண்டதுனால தானே நான் போய் அங்க பயிற்சி எடுக்க முடியும். நீங்களே சொன்னீங்க ஒருத்தர் எல்லாரும் ஒருத்தர் 2 பேர். முதலாவதாக நான் போய் முடிச்சேன். பிறகு நான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது இந்த வருடம் RSS பயிற்சி நடக்கும்போது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு 10 பேர் போயிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா ஒரு சமூகத்திலேயும் ஒரு அச்சம் இருக்குது. நம்ம RSS பயிற்சிக்கு போனா இஸ்லாமியர்கள் என்ன நினைப்பாங்க, நம்மள தவறா நினைப்பாங்களா, ஒதுக்குவாங்களா? அரசியல் ரீதியா அமைச்சர்களாக எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க? நாடாளுமன்ற உறுப்பினராக பாஜகவில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க? சட்டமன்ற உறுப்பினர்களாக பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க? அதையும் தாண்டி கேண்டிடேட்டா எத்தனை இஸ்லாமியர்களை பாஜக நிறுத்துறாங்க? ஒருத்தர் சொல்ல முடியுமா உங்களால? உங்களுடைய கேள்வி நியாயமானது. கடந்த கால வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஷானவாஸ் ஹுசைன் மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். முக்தார் அப்பாஸ் நக்வி அமைச்சராக இருந்தார். இப்பொழுது இல்லாததற்கு காரணம் சமீபமாக அவருடைய ராஜ்யசபா பதவி முடிந்த பிறகு இன்னொரு அமைச்சர் போகவில்லை. ஆனால் ஜான் பர்லா போன்ற ஒரு கிறிஸ்தவர் இன்றைக்கு இணையமைச்சராக சிறுபான்மை நலத்துறைக்கு இருக்கிறார். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இங்க எத்தனை சதவீதம் இருக்கோ அதற்கேற்ற பிரதிநிதித்துவம் இஸ்லாமியர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறதானா? இல்ல, நானே ஒத்துக்கிறேன். ஏன் இல்லைன்ற வரலாறு நீங்க பார்க்கணும். 1980 பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஜனசங்கம் என்று 1951, 52 அந்த கட்சிக்கான விதை போடப்பட்டுச்சு. அப்ப 52 ஆரம்பிக்கும் பொழுது அது இஸ்லாமியர்களுக்கான அல்லது எல்லா மதத்தினருக்கான கட்சியாக நிறுவப்படல. அது முழுக்க முழுக்க இந்துக்களுடைய நம்பிக்கைகளை, இந்துக்களுடைய ஒற்றுமை உணர்வை, இந்துக்களுக்கான கட்சியாகத்தான் அது ஆரம்பிக்கப்பட்டது ஜனசங்கம் என்பது. நான் முடிச்சுக்கிறேன். அப்போ அந்த ஜனசங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஏன் அப்படி ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்சாங்கன்னா, அங்க முஸ்லீம் லீக்னு ஒன்று இருந்து இந்த நாட்டை பிளவுபடுத்தி இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் வெவ்வேறாக கூறுபட்டதிலிருந்து மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய இந்து முஸ்லீமுடைய கலவரத்துல ஒரு பக்கத்துல இந்துக்கள் மிகப்பெரிய பாதிப்பு அடைந்து ரத்த ஆறாக இந்துக்கள் ஓடும் பொழுது அப்போ இந்த காங்கிரஸ் அரசு கள்ள மௌனம் காத்து இஸ்லாமியர்களுக்கு சாதகம் என்ற பெயரில் இந்துக்களை பின்தள்ளியதனால அன்றைக்கு இருந்த டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர் காங்கிரசுடைய அமைச்சராக இருந்தவர் அதை தூக்கி எறிந்து விட்டு தான் ஜனசங்கம்னு ஆரம்பிக்கிறார்.
ஆரம்பித்து அவர்கள் நீண்ட நெடிய காலம் இந்து மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கான உரிமை குரலாக போராடுகிறார். அப்போ ஆர்டிகல் 370க்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள். பண்டிட்டுகள் பாதிக்கப்பட்டதற்கான விளைவை அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இப்படித்தான் காலம் காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 1980 மறைந்த பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இந்த நிலை வேறு அந்த நிலை வேறு. 1952 இந்துக்களை மட்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிறைய இஸ்லாமியர்கள் தேசிய சிந்தனையில வந்திருக்காங்க, ஒற்றுமை உணர்வு வந்திருக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இந்தியர்களாக இருக்கிறது பெருமைப்படுறோம்னு சொல்ற இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது அவர்களையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1980களில் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதுல மிக முக்கியமான பொறுப்புகளை இஸ்லாமியர்களுக்குமே கொடுக்குறாங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிற ஸ்டாண்ட். அப்போ 80களில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது பெரிய இஸ்லாமியர்கள் தொடர்புக்கு வரல. 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இஸ்லாமியர்கள் பெரிய தொடர்புக்குள்ள போகல. ஏன்னா வரலாறு தெரியாது. இப்ப நான் எப்படி எதிர்த்தனோ அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் முடிச்சுக்கிறேன். இந்தியா இந்துக்களின் தேசம். திரும்பவும் சொல்றேன். அப்போ இந்த 92 இடிப்புக்கு பிறகு இஸ்லாமியர்கள் தூரம் நிக்கிறாங்க. இது ஒரு அரசியல் கட்சி. அரசியல் கட்சியா இருக்கும்போது இப்போ ஒரு தொகுதியில 60% இஸ்லாமியர் இருக்காங்க, 40% இந்துக்கள் இருக்கிறாங்க. பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இஸ்லாமிய வேட்பாளரை நிற்க வைத்தாலும் கூட அங்க அவர் வெற்றி பெற முடியாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபிக்கு எதிர்மன நிலையில இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலையில அவர்கள் பெரும்பாலான இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம 40%ஓ 30% இந்து இருந்தாலும் சரி இவன் தான்ப்பா நமக்கு ஆரம்பத்துல இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறான், இவங்க ஓட்டும் போட மாட்டாங்க, எதிர்க்கவும் செய்வாங்க. பெயருக்கு அளவுக்கு நம்ம சும்மா தாஜா அரசியல் பண்ண வேண்டாம். அந்த மக்கள் உண்மையாக புரிந்து வந்தால், அந்த மக்களும் வாக்களிக்க தயாரானால், அந்த மக்களும் இந்த சித்தாந்தத்தை அறிந்து கொண்டால் அப்பொழுது நாம் அவர்களுக்கு பங்களிப்பு கொடுப்போம் அப்படின்றதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொன்னார். இந்த தேசம் முழுக்க எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. பிரதமருடைய எந்த திட்டங்கள்லையும் இஸ்லாமியர்கள் புறக்கணிக்கப்படல, கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்படல. பிரதமர் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேர்ல கண்டிப்பாக ஒரு சிறுபான்மை இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இருக்கிறார் நிலையை கொண்டு வந்தாச்சு. அது மட்டுமல்லாம இன்றைக்கு இஸ்லாமியருடைய கல்வி பொருளாதாரத்துக்காக 3090 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். அது அவர்களுக்கு இன்னைக்கு வளர்ச்சி பங்களிப்பு. இந்துக்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க அதுல இஸ்லாமியர்கள், அதாவது நீங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்க. சரி, ஏன் சட்டமன்ற உறுப்பினர் தரல, பாராளுமன்ற உறுப்பினர் தரலன்னா அரசின் மூலமாக தரக்கூடிய திட்டங்களில் 31% சிறுபான்மை மக்கள் தான் பலனடைந்திருக்கிறார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக முடிவெடுக்க வேண்டும் என்றால் அங்கு இஸ்லாமிய தலைவராக பாரதிய ஜனதா கட்சி யாரை முன்னிறுத்துகிறதோ அவர் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, எல்லா மக்களையும் அரவணைக்கக்கூடியவராக இருக்கணும். இப்ப எங்களை போன்றவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு முன்னுதாரணமா வரும். ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு பிறகு நாங்க முன்னெடுத்துட்டு போறோம் அவருடைய கொள்கைகளை. எல்லா மதங்களோடும் நாங்க மதிப்பளிக்கிறோம், எல்லா சகோதரர்களோட அரவணைச்சு போறோம். தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம், பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம், இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை எதிர்க்கிறோம். இஸ்லாமியருக்கு 2, முஸ்லீம் கிறிஸ்துவருக்கு 2 அப்படின்னா எங்களுக்கு பிச்சை போட தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சி அப்படி செய்யவும் செய்யாது. எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய அர்ப்பணிப்பு, எங்களுடைய தியாகம், எங்கள் இந்து சகோதரரோடு நாங்கள் இணைந்து இந்த தேசத்தை வலுப்படுத்த போறோம் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருந்தா நிச்சயமா தருவாங்க. அப்படி இல்லை, இந்துக்களின் நாடு தானே பாஜக சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி சொல்றது இல்லைங்க, காலம் காலமாகவே இது இந்துக்கள் நாடு தாங்க. நீங்களே சொல்றீங்க. திரும்ப நானும் தானே சொல்றேன். இந்துக்கள்னு என்ன, ஹிந்துன்னா என்ன மதம்? அது ஹிந்து என்பது வாழ்வியல் முறை. அது ஏன் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியுது? ஹிந்துத்வா இட்ஸ் நாட் ஏ ரிலீஜன், இட் இஸ் ஏ வே ஆஃப் லைஃப். உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு சொல்லுகிறது. நீதிமன்றம் சொல்லுது இந்துத்வா என்பது இது ஒரு வாழ்வியல் முறையே தவிர இது ஒரு மதம் கிடையாது. அதனால ராமசாமி குப்புசாமி மட்டும்தான் இந்துத்துவாவை பின்பற்றணும். இப்ராஹிமும் பின்பற்ற முடியும், பீட்டர் அல்போன்ஸும் பின்பற்ற முடியும். இது எல்லோரும் பின்பற்றக்கூடிய நம் பண்பாட்டின் அடையாளமே தவிர ஹிந்து என்பது இந்த தேசத்தின் பெயர், நம் பண்பாட்டின் பெயர், மதத்தின் பெயர் அல்ல. ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கொடுமை செய்யறது, கொலை பண்றது, மாட்டுக்கறி வச்சிருந்தா அவங்கள கொலை பண்றது, மசூதிக்கு மேல ஏறி நின்று காவி குடி கட்டுறது, இது இல்லாம வாழ்வியலா? இது வாழ்வியல் அல்ல, இது மனிதநேயமற்ற செயல், அது மிருகத்தனமான செயல். அதை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் கடந்த காலத்திலும் கண்டித்திருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு தேசிய செயலராக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். ஆனால் அதான் அவங்க நோக்கம் என்னன்னா, ஆனால் நீங்க அதை எப்படி கோர்ப்பீங்கன்னா, யாரோ ஒருத்தர் இந்துத்துவா என்று அந்த சித்தாந்தத்தை தெரியாத ஒரு பைத்தியக்காரன் போய் சர்ச்சில் காவி குடியேற்றினா உடனே நீங்கள் RSSோடு தொடர்பு பண்ணுவீங்க. ஏதோ ஒரு பைத்தியக்காரன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி யாரோ ஒருத்தரை நிர்வாணப்படுத்தி அடிச்சிட்டாலோ அல்லது மாட்டு இறைச்சி இல்லைன்னு ஒரு மிருகத்தனமா ஒருத்தரை ஒரு இஸ்லாமியரை கொண்டு விட்டாலோ அதை போய் பிஜேபியோட கோர்ப்பீங்க. இது ரெண்டையும் நான் எதிர்க்கிறேன். இந்த செயல் மிருகத்தனமானது. இந்த செயலை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அவர் மனித குலத்துக்கு எதிரான செயலை செய்கிறார்கள். ஆனால் அது இந்துத்துவாவுடைய கொள்கையா? கிடையாது. நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்தின் கொள்கையா? கிடையாது.
ஆனா நீங்க ஏன் பிஜேபி RSS கோர்க்கிறீங்க? நான் திரும்பி கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். இஸ்லாமியர்கள்ல ஒரு குறிப்பிட்ட அமைப்பு செய்தால் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் செய்தால் அந்த நபரை அல்லது அந்த அமைப்பை தனிமைப்படுத்தி இவர் செய்தது வேறு, இஸ்லாமிய மக்கள் அப்படி இல்லைன்னு பிரிப்பீங்க. ஆனா ஒரு இந்துத்துவா என்ற பெயரில் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஒரு மிருகத்தனமா ஒரு பைத்தியக்காரன் இந்த சித்தாந்தத்தை பற்றி தெரியாம தன்னை பலப்படுத்த அல்லது தான் வைத்திருக்கிற ஒரு சின்ன அமைப்பை மக்களிடத்துல கொண்டு போக ஃபெமிலியராக பணம் சம்பாதிக்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பாவி இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ தேவாலயங்களில் தவறு செய்தால் அதையே நீங்க பிஜேபி RSS கோர்க்கிறீங்க. அவனை தனிமைப்படுத்துங்க, அவனை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க, அவன் இந்து நம்பிக்கைக்கு எதிரானவன் சொல்லுங்க, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி கொள்கைக்கு எதிரானவன் சொல்லுங்க. பிரதமர் சொல்லுகிறார் சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. எப்ப அரவணைக்க முடியும்? வெறுப்பை காட்டினா அரவணைக்க முடியுமா? அன்பை காட்டணும். பிரதமர் அன்பை காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அன்பை உடைக்கிற இது மாதிரி போலி இந்துத்துவவாதிகளை விரட்டி அடிப்பதற்கு நாமளும் சேருவோம், நீங்களும் சேருங்க. இந்துத்துவா என்ற கொள்கையில எல்லாரும் ஒன்று சேருவோம். அன்பை காட்டுவது என்பது இது ராமர் தேசம் அப்படின்னு சொல்றதா? அதாவதுங்க, தேசம் ராமர் தான் அடையாளம் அப்படின்னு சொல்றதா? ராமர் என்பது நம்பிக்கையின் அடையாளமாக இந்துக்கள் பார்க்கிறார்கள். ராமர் என்பவர் இந்த மண்ணின் அடையாளமாக, இந்த கலாச்சாரத்தின் அடையாளமாக எல்லோரும் பார்ப்பதில் என்ன தவறு இருக்கு நான் கேள்வி வைக்கிறேன். ஏன்னா ராமர் என்ற அந்த ஒரு கேரக்டரை நீங்க பாருங்க. மனைவியோடு வாழ்ந்த சிறந்த மனிதன், தன் பெற்றோர்களுக்காக ஆட்சி அதிகாரத்தை கூட துறந்து விட்டு சென்ற ஒரு மிகச்சிறந்த மனிதன். அது அல்லாமல் உண்மையை பேசியவர், எதிரிகளை சந்திக்கும் பொழுது கூட அதை நீதியின் அடிப்படையில் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தவர், அதே போன்று தன்னுடைய சகோதரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். இப்படி நிறைய நற்பண்புகள் இருக்கா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நற்பண்பு உள்ள ஒருவரை இந்த தேசத்தின் அடையாளமாக சொல்லுவதில் என்ன உங்களுக்கு பாதகம் இருக்கு? மனைவியை சோதிப்பதற்காக தீயில் இறங்க சொன்னார்ல, அதையும் சொல்லுங்க. திரும்பவும் நான் சொல்றேங்க, அன்றைய காலகட்டத்தில் இருந்த சில நடைமுறைகளை நீங்கள் சொல்லும் பொழுது அது எதற்காக இருக்கிறது அந்த வேத பண்டிதர்கள் மிக அழகாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை நீங்க பார்க்கணுமே தவிர அதை மதத்தின் அடிப்படையில் உள்ள போய் கொச்சைப்படுத்துவது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த மதமாக இருந்தாலும் சில நம்பிக்கைகள் அறிவுக்கு முரண்படும். அது இஸ்லாமிய நம்பிக்கையா இருந்தாலும், கிறிஸ்துவ நம்பிக்கையா இருந்தாலும், அது இந்து மதத்தின் நம்பிக்கையா இருந்தாலும், எல்லா நம்பிக்கையும் நீங்கள் அறிவியலோடு உரசி பார்த்தால் நிச்சயமாக ஒரு சில நம்பிக்கைகள் அது முரண்படும். அப்போ அறிவியலுக்கு முரண்படுகிறது, அறிவுக்கு முரண்படுகிறது என்பதற்காக மதத்தை யாரும் தூக்கி எறிஞ்சிருது. அது சில மனிதர்களுக்கு வேறு விதத்தில் ஒரு பக்குவத்தை கொடுப்பதற்கு அல்லது ஒரு சில மெசேஜை நேரடியாக சொன்னாலும் அதோட உட்கருத்து இப்படி எல்லாம் இருக்கு என்பதை புரிந்து கொள்வதற்காக இன்டர்பிரேஷன் அந்தந்த மதத்தில் உள்ளவர்கள் ரொம்ப தெளிவா கொடுக்குறாங்க. அதனால சீதா பிராட்டி அவர்களை அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய சொன்னார் அப்படின்னு ஒரு செய்தி வருதுன்னா அதுக்கு அந்த மதத்தில் உள்ளவர்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேட்கணுமே தவிர நாமளா ஒரு விளக்கம் கொடுப்பது அது சரியாக இருக்காது என்பதை என்னுடைய நிலைப்பாடு. இப்போ நீங்க RSS ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இந்தியாவுக்கு மூவர்ண கொடி இருக்கு, RSSக்கு காவி கொடி இருக்கு. நீங்க மூவர்ண கொடியின் பக்கம் நிற்கிறீங்களா இல்ல காவி கொடி பக்கம் நிற்கிறீங்களா? இந்தியாவுக்கு 3 வர்ண கொடி இருக்கு. ஆனா முஸ்லீம் லீக்குக்கு பச்சை கொடியில நிலா போட்டு இருக்கு. அப்போ அதை ஏத்துக்குவீங்களா இதை ஏத்துக்குவீங்களான்னு கேட்டா எப்படி இருக்கும்? இந்தியாவிற்கு மூவர்ண கொடி இருக்கு, திமுகவுக்கு ஒரு கருப்பு சவுப்பு தான் இருக்குது. அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா எப்படி இருக்கும்? இது அவருடைய கட்சியின் அடையாளம், அவர்களுடைய அமைப்பின் அடையாளம். இல்ல முஸ்லீம் அப்படி பாப்பீங்களா அல்லது அதை போய் மூவர்ண கொடியோட ஃபிட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் ஃபிட் பண்ண மாட்டீங்களா? RSS அப்படி ஃபிட் பண்ணாதீங்க. இந்த தேசத்தின் அடையாளம் பச்சை கொடி தான், கருப்பு சிவப்பு தான் அப்படின்னு திமுகவோ முஸ்லீம் லீகோ சொல்லல, RSS சொல்றாங்களா? அதான் கேட்கிறேன். தேசத்தின் அடையாளம் என்பது இந்த அதாவதுங்க அடிப்படையில இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வழிபாட்டு முறையில் நாங்கள் வேறாக இருக்கிறோமே தவிர ஆரம்ப காலத்தில் ஒரு 5 தலைமுறைக்கு முன்னால எங்க முன்னோர்கள் என்னவா இருந்திருப்பாங்க? பிராமணரா இருந்திருப்பாங்க, பட்டியல் சமூகமா இருந்திருப்பாங்க, நாடாரா இருந்திருப்பாங்க, நாயக்கரா இருந்திருப்பாங்க, ஏதோ ஒண்ணு இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லது அடக்குமுறை சம்திங் ஏதோ ஒண்ணு அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு முறையை மாற்றி இருக்கிறார்கள். இப்ப வழியாக வரும்போது இந்த வழிபாட்டு முறை எனக்கு பிடித்திருக்கிறது, இஸ்லாமிய நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கிறது, நான் அதுல தொடர்றேன், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய முன்னோர்கள் யாராக இருந்தார்கள்? இந்துக்களாக இருந்தார்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் யாராக இருந்தார்கள்? இந்துக்களாக இருந்தார்கள். கிறிஸ்துவம் வருவதற்கு முன்னால் யாராக இருந்தார்கள்? இந்துக்களாக இருந்தார்கள். அப்பொழுது என்னவாக இருந்தது? அப்ப இந்துங்கிற நாட்டின் அடையாளமாக, அதாவது தியாகத்தின் அடையாளம் காவி, அதுதான் இருந்தது. அப்ப அது நாட்டின் தேசத்தின் ஆரம்பகால பண்டைய அடையாளமாக காவி இருந்தது. அது இருப்பதுல தவறு இல்லைன்னு சொல்லுறாங்க. மூவர்ண கொடி எதிர்க்கலங்க. அதே நேரத்தில் நம்முடைய பண்டைய காலத்தில் இஸ்லாமும் கிறிஸ்துவும் வருவதற்கு முன்னால் எதிராக இந்த கொடிகள் இருந்ததோ, அந்த நாட்டில் படையெடுக்கக்கூடிய மன்னர்களாக இருந்தாலும் காவியில் அவர்கள் வெவ்வேறு அவங்களுடைய அடையாளங்கள் இருக்கிறாங்க. காவி கொடி இந்த தேசத்தின் கொடியாக வரும்னு எத்தனை பாஜக தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. அதை வச்சுதான் கேட்கிறேன் சார். நான் பேசுறது கட்சியின் நிலைப்பாட்டை தான் பேச முடியும். தனி மனிதர் ஒருவர் பேசுகிறார் என்பதெல்லாம் என்னுடைய நிலைப்பாடாக பேச முடியாது. நான் ஒரு பொறுப்புள்ள தேசிய செயலாளராக சிறுபான்மை மக்களுடைய
நலன்களை அக்கறை செலுத்துவதற்கும் அவங்களுக்கு நிறைய மத்திய அரசிடத்திலிருந்து பெற்றுத் தருவதற்கும் தான் எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நான் வந்து யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவர் பிஜேபின்னு பேசிட்டாருன்றதுக்கு பதில் சொல்ல முடியாது. கட்சி எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஏதாவது சொல்லியிருக்கிறாரு, அது கான்ட்ரவர்சியலா இருக்குன்னா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். எங்களுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஏதாவது சொல்லியிருக்கிறாரு, அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொன்னா நான் சொல்றேன். அப்படிலாம் யாருமே சொல்லலை, எல்லாரும் அரவணைக்கிறாங்க. எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வாலண்டியா போய் இஸ்லாமிய மத குருக்கள்கிட்ட பேசி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். சர்ச்சுக்கு போறாரு, ஃபாதர் கிட்ட போறாரு, மேரி மாதாவுக்கு வந்து மரியாதை செலுத்துகிறார். அவர் பேசக்கூடிய நேரத்துல பாங்கு சத்தம் ஒழிக்கக்கூடிய நேரத்துல அப்படியே நிறுத்துறாரு. கொடைக்கானல் நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் எல்லாரும் பண்றது நல்லிணக்கங்க. இதான் நல்லிணக்கம். இப்படித்தானே காட்ட முடியும். அதெல்லாம் பெருந்தன்மை என்ன? நல்லிணக்கம். பெருந்தன்மை கிடையாது, நல்லிணக்கம். உங்களுடைய மதத்தின் நம்பிக்கைகளை நான் மதிக்கிறேன் என்பது நல்லிணக்கம். அதைத்தான் செய்யணும். திருமாவளவன் அவர்கள் போன்று நடிக்க வேண்டாம். அவர் என்ன செய்வாரு, இஸ்லாமியர்கள் நோன்பு காலம் வந்துட்டா நான் 5 நாள் நோன்பு நோக்கிறேன். உங்களை யார் நோன்பு நோக்க? எதிரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? உங்க எதிரி திருமாவளவன் தான். என் எதிரி திருமாவளவன் அல்ல. ஆனால் என் சமூகத்தை, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தவறான முறையில் வழி நடத்தி இந்த தேசத்திற்கு எதிராக திசை திருப்பக்கூடியவர் திருமாவளவன். அதனால எதிர்க்கிறேன். நான் என்ன சொல்றேன், நீங்கள் இந்துவாக அடையாளப்படுத்திக் கொண்டு எங்களோடு நேசம் பாராட்டுங்கள், நாங்க அதுல மாற்று கருத்து இல்லை. நீங்கள் இஸ்லாமியர்களை போட்டு ஏன் நடிக்கிறீங்க? நீங்க எதுக்கு வந்து மசூதியில தொழுகிறீங்க? உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கா? நீங்க கடவுளை வணங்குறாளா? ஏன் தொழுகிறீங்க கேட்ட, நான் வந்து எல்லாரோடைய சமமா இருக்கேன். சமமா இருக்கன்றதுக்கு சோறு போடுங்க, எங்களுக்கு நோன்பு திறப்புக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. நீங்களே நோன்பு வைக்கிறேன்னா எதுக்கு நீங்க நோன்பு வைக்கிறீங்க? நாங்க நோன்பு வைப்பது எங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, மறுமை என்று ஒரு வாழ்க்கை இருக்கு, நாங்க இறை நம்பிக்கை இருக்கு, நாங்க நம்புறோம். உங்களுக்கு சொர்க்கத்தை நம்புறீங்களா? இங்க செஞ்சதுக்கு வந்து இங்க தண்டிக்கப்படலன்னா இறைவன் மறுமையில தண்டிப்பான்னு நாங்க நம்புறோம். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நீங்க தான் வந்து கடவுளை நம்புறவங்க முட்டாள்னு சொல்ற ஈவேரா கூட்டத்தோடு இருக்கிற ஒரு முட்டாள் கூட்டத்தோடு இருக்கிறீங்களே, நீங்க எப்படி இந்த மாதிரி வேஷம் போடலாம்னு நான் கேட்கிறேன். நீங்கள் ஒரு ஹிந்துவா, இந்து மாதிரி இருங்க. இல்ல கிறிஸ்துவரா, கிறிஸ்துவர் மாதிரி இருங்க. இஸ்லாமியரா, இஸ்லாமியர் மாதிரி இருங்க. இருந்துகிட்டு எங்களோட நேசம் பாராட்டுங்க. எங்களோட நடிக்காதீர்கள். எங்க நம்பிக்கையை, எங்க சமய நம்பிக்கை செய்யற மாதிரி செஞ்சு ஏமாத்தாதீங்க. அவர் எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்ல வேண்டிய சார், நான் தான் சார் சொல்லணும். ஏன் சமூகத்து மக்கள் அவர் வழி கெடுக்கிறார். பயங்கரவாத சக்தி பிஎஃப்ஐக்கு ஆதரவாக பேசியவர், எஸ்டிபிஐக்கு ஆதரவாக பேசியவர், இங்க நடக்கிற குண்டுவெடிப்பு, கோவை குண்டுவெடிப்புக்கு ஆதரவாக பேசி அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் தீவிரவாதத்தை செஞ்ச எப்படி சார் அப்பாவி ஆயிடுவான்? ஆமா சார், உங்க சமூகத்து மக்கள் எத்தனை பேர் உங்க பின்னாடி இருக்காங்க சார்? என் சமூகத்தின் மக்கள் எவ்வளவு ஆயிரம் இருக்காங்க, எத்தனை லட்சம் இருக்கான்றதை பாக்குறீங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, நான் பேசுவது நியாயமா இல்லையா? நான் பேசுவது தர்மத்தின் வழியில் நிற்கிறேன்னா அதர்மத்தின் வழியில் நிற்கிறேன்னு பாக்கணும் தவிர, அப்ப கூட்டம் நிறைய இருந்து ஒருத்தன் அக்கிரமம் பண்றான், அதை நியாயம் நினைக்கிறா? இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. யார் சார் ஓட்டுக்கு லஞ்சம் வாங்காம இருக்கிறாங்க? அதனால ஓட்டுக்கு பணம் வாங்குறது நல்லதுன்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் பேர் தான் வாங்காம இருக்கிறான், அவன் நியாயமானவையா, அவன் உண்மையானவையா அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்ப நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் இன்னைக்கு தமிழகத்துல குடிகாரர்களா மாறிட்டாங்க. 45,000 கோடி வருமானம் வருகிறது. பேஷ் இது ரொம்ப நன்னா இருக்கிறது. இனிமே இந்த 45,000 கோடியை இன்னும் சிறப்பாக்கி இந்தியாவிலே முதல் மாநிலம் நம்ம பேர் எடுத்திருக்கிறோம், இனி இந்தியாவில எங்களை பீட் பண்ண முடியாதுன்ற பேர் எடுப்போம்னு சொல்வீங்களா? இல்ல குடிக்காம ஒருத்தன் இருக்கான்ல, ஐயோ குடிக்காதையா, அது அழிஞ்சு போயிருவேன், உன் குடும்பம் பாழாகும்னு சொல்றான்ல, அவனை நீங்க பாராட்டுவீங்களா? உங்க கேள்வி எப்படி இருக்குன்னா, பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் உங்களை ஆதரிக்கிறாங்களா? அப்படி பார்க்காதீங்க. நான் சொல்றது தர்மத்தின் அடிப்படையில் நான் நிக்கிறேனா, உண்மையை பேசுறேனா, தரவுகள் உண்மையா இருக்கா, நான் நியாயத்தின் அடிப்படையில் நிக்கிறேனா, அதை தான் நீங்க பார்க்கணுமே தவிர, எவ்வளவு இஸ்லாமியர்கள் 100 பேர் இருக்கட்டும், 1000 பேர் என் கிட்ட இருக்கட்டும், அட 1,00,000 பேர் என் கூட இருக்கிறான், கோடி பேர் ஆப்போசிட்ல இருந்துட்டு போட்டோம், நான் உண்மையை பேசுறேனா இல்லையா? ஒரு உன்னதமான சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை தேசிய நீரோட்டத்துல தேசப்பற்றாளர்களாக உருவாக்கணும்னு நினைக்கிறேன்ல. இதுதான் சார் என்னுடைய குறிக்கோளை தவிர கூட்டம் சேர்க்கறதல்ல. கொள்கை அடிப்படையில, இந்துத்துவா என்ற உயரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில தேசப்பற்றோடு இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்த பாரதத்தின் வளர்ச்சியில பங்கெடுக்கணும் என்பது என்னுடைய நோக்கம். அதற்காக நான் தொடர்ந்து போராடுவேன். இந்துத்துவத்தை ஏத்துக்கிற நீங்க இந்துவாகவே மாறிடலாமே சார். நான் இந்து தான் சார், எப்படி மாறுறது? பிறப்பால் நீங்களும் இந்து, நானும் இந்து, எல்லா இஸ்லாமியர்களும் இந்து, இந்த தேசத்தில் பிறக்கிற எல்லோரும் இந்து தான். இதை நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, பிஜேபி காரர் சொல்றாருன்னு. நீங்க அரபு நாட்டுக்கு போறீங்கல்ல, அரபு நாட்டுல அவன் ஃபீல் அடிப்பான். எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்கன்னா அல் ஹிந்துன்னு அடிப்பான். என்ன நடிப்பான்? அல் ஹிந்து. அதை நீங்க படிச்சு பாருங்க. அவன் சொல்றான் சார், நீங்க சவுதிக்கு போனாலும், கத்தர் போனாலும், பஹ்ரைன் போனாலும், தயவு செய்து இந்த போனவங்க பாஸ்போர்ட் வாங்கி பாருங்க, அரபியில போட்டிருக்கும் அல் ஹிந்துன்னு தான் அடிப்பான். அவன் சொல்லுகிறான் இது ஹிந்து தேசம் என்று. நீங்க சொல்றீங்க நான் வந்து வேலூர் இப்ராஹிம் சொன்னா இவர் பிஜேபியில இருந்து சொல்றாரு. அப்ப அரபு நாட்டுக்காரன் இந்தியாவை பத்தி அறியாதவனா? என்ன சார் நியாயம் உங்களுக்கு? இந்துவா முஸ்லீமா? திரும்பவும் சொல்றேங்க, நான் தேசத்தால் ஹிந்து, பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஹிந்து, வழிபாட்டால் நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன். இவ்வளவுதான் சின்ன புரிதல். இந்த புரிதல் இஸ்லாமியர்களுக்கும் வந்துடும். அவ்வளவுதான். வழிபாட்டு முறையில நான் வந்து ஓரிரை கொள்கையை நம்பி இருக்கிறேன். என்னுடைய வழிபாட்டு முறையில நான் மசூதியை தான் வழிபடுவேன். ஓரிரை கொள்கையில உறுதியாக இருக்கிறேன். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே வேளையில என் தேசத்தால் நான் இந்துவாக அறியப்பட வேண்டும், நான் அப்படித்தான் பெருமைப்படுகிறேன். இது ரெண்டுமே முரண்பாடு கிடையாது. இது வேறு அது வேறு என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு மத்தியில் எந்த பிணக்கும் இருக்காது. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.
நன்றி, வாழ்த்துக்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.